தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்லா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்லா இடையில் மத்தியஸ்தம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை மத்தியஸ்தராக நியமித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தனது குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என நிரூபிக்க அவருக்கு மரபணு சோதனை நடத்தப்பட வேண்டும் என ஜாய் கிறிஸ்டல்லா தரப்பிலும், மரபணு சோதனைக்கு தயார் என மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மார்ச் 30ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாய் கிறிஸ்டல்லாவின் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்பது DNA பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்த நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற விசாரணையில் DNA சோதனையில் நான் தான் தந்தை என தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயார் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.